உமன் ஒரு மென் எந்த அளவுக்கு வேணா பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கலாமே தவிர ஒரு உமன் அளவுக்கு மென்டலாவும் மனதளவுலையும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. எக்ஸாம்பிளா நிறைய பெண்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதாவது வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்குமே ஒரு ஆணோட துணையோடையோ துணை இல்லாமையோ சப்போர்ட் கிடைச்சோ கிடைக்காமலையோ அவங்க அடைய வேண்டிய கோல்ஸ்கோசரம் வந்து அவங்க உழைச்சிருக்காங்க. அவங்க அதை நோக்கி வந்து ஓடி இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பிரதீபா பாட்டீல் இருந்து இன்னைக்கு சட்டசபையை கலக்கிட்டு இருக்கிற சௌமியா அன்புமணியிலிருந்து டாக்ஸிக் டைரக்டர் கீது மோகன்தாஸ் வரைக்கும் ஏன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களோட உறவுகள் அனைத்துமே இழந்துமே நம்ம உயிர் வாழணும், நமக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் வாழணும்னு சொல்லி எக்ஸாம்பிளாக இருக்கிற அவங்களா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஒரு பெண்கள் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆணையை வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்துருக்காங்க. அந்த வகையில் இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் பிரதீபா பாட்டீல், இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் கவர்னர் சரோஜினி நாயுடு, இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சுஜிதா கிருப்லானி, இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் கிரண் பேடி, இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென், இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் சாவித்ரி கவுர், இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் பைலட் சரளா தாக்ரான், இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டிரைவர் சுரேகா யாதவ், இந்தியாஸோட உமன் ஃபர்ஸ்ட் டைரக்டர் பாத்திமா பேகம், இந்தியாஸ் உமன் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷி.